வணக்கம் நண்பர்களே. இது உண்மையை ஆராய்க. நம்ம சேனல்ல எப்போதும் நம்ம பார்க்குறது, இலுமினாட்டிங்கிற அரச குடும்பம், ஒரே குடும்பம் எப்படி பல வகையான துறைகள தங்கள் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு, உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது தான். தற்பொழுது தமிழர்களாகிய நாம், அடிமையா போகிற ஆட்டு மந்தைகள் இல்ல. இன்னும் நமக்கு மானம், ரோசம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத காட்டுற முக்கியமான தருணத்துல இருக்கோம். அத காட்டிக்கிட்டும் இருக்கோம். இலுமினாட்டிகளுடைய கார்ப்பரேட் நிறுவனங்களால உருவாக்கப்பட்ட ஒரு அரச எதிர்த்து நிற்கிறோம். இளைஞர்கள் அனைவரும் இப்பவும் எங்களால தெருவுல நின்னு போராட முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தமிழ் இளைஞர்கள் ஒன்னா சேர்ந்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஜல்லிக்கட்டு இத இவங்க திட்டம் போட்டு தடை பண்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நமக்கு ஏற்கனவே தெரியும் இதுக்கு பின்னாடி சர்வதேச கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய சதி இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க, இந்தியாவுல தமிழர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி. பக்கத்து மாநிலத்துல தண்ணி கொடுங்க அப்படின்னு சட்டம் ஏற்றினாலும் அவங்க தண்ணி கொடுக்கல. அதை எதிர்த்து ஒருத்தன் கூட வாயை திறக்கல. ஆனா பாத்தீங்கன்னா சாதாரண மாடுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இத செய்வோம் அப்படின்னு சொன்னா, இத செஞ்சீங்கன்னா உங்களுடைய மாநிலத்தோட அரசையே கவுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நீங்க நினைச்சு பாத்துக்கோங்க. இந்த எதிர்ப்பிற்காகவே நம்ம நிச்சயம் இதை செஞ்சு காட்டணும். சல்லிக்கட்டு நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய வீரத்தை எடுத்து காட்டக்கூடியது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, நம்மளால நமக்கு விருப்பப்பட்டதை செய்ய முடியும், அதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை அப்படிங்கிறத காட்டுற விதமாகவும் இதை நம்ம செஞ்சே ஆகணும். உலகம் முழுவதுமே எதிர்ப்பின்மையும் மலட்டுத்தன்மையும் உருவாக்கப்பட்டுக்கிட்டு வருது. ஒரு காலத்துல வீரமுள்ள ஆண்மகனுக்கு தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து வைப்பாங்க. ஏன்னா அவனாலதான் அவளை பார்த்துக்க முடியும் அப்படிங்கறதுக்காக. ஆனா இப்போ அது வேற மாதிரி ஆயிடுச்சு. பணம் இருக்கவன் தான் என்னுடைய பெண்ணை பாதுகாப்பா பாத்துக்குப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மலட்டுத்தன்மையை உருவாக்குறதும் இந்த இலுமினாட்டிகளுடைய ஒரு முக்கியமான திட்டத்துல ஒண்ணு. உலகம் முழுவதும் நடந்துட்டு இருக்க இன்னொன்று இன அடையாள அழிப்பு. எல்லா நாடுகளிலுமே இது நடந்துட்டு இருக்கு. ஒரு இனம் இன்னொரு இனத்துடைய அடையாளத்தை அழிக்கும், அந்த இனத்துடைய அடையாளத்தை இன்னொரு இனம் அழிக்கும். ஆனால் இதை எல்லாத்தையும் மேற்பார்வையா செய்யறது ஒரே இனம். தனது இனத்தின் அடையாளத்தை தவிர மற்ற எல்லா இனங்களின் அடையாளத்தையும் அழித்து எல்லாரையும் ஒன்னா இணைக்கணும்னு பாக்குறாங்க. எதுக்காகன்னா, ஒரு இனத்துடைய அடையாளத்தை அழிச்சாதான் அதுக்குள்ள ஊடுருவ முடியும். ஊடுருவுனா வியாபாரம் செய்யலாம், அவங்கள கெடுக்கலாம், என்னெல்லாம் விரும்புகிறோமோ அதையெல்லாம் செய்யலாம், அவங்கள முழுமையாக குலைக்க கூட முடியும். தமிழ்நாட்டிலையும் இது நடக்குது. எல்லா இனங்கள்லையும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒருத்தன் ஒரே கலாச்சாரத்தோடு ஒன்னா வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க தங்களுடைய உரிமைகளுக்காக ஒன்னா எழுந்து நிற்பாங்க. அது நடக்கக்கூடாது என்பதற்காக தான் இதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் சல்லிக்கட்டுக்கு எதிராக நிற்கும் சைவ பிரியர்களுக்கு ஒன்று. தாவரங்களாலும் வலியை உணர முடியும். பீட்டாவை தடை செய்ய விரும்புறீங்களா? அப்படின்னா அதுக்கு நிதியுதவி கொடுக்கறத நிப்பாட்டுங்க. நம்மளும் அவங்களுக்கு நிதியுதவி கொடுத்துட்டு இருக்கோம். அமெரிக்காவுடைய பெரும்பான்மையான பொருளாதாரம் அடுத்த நாடுகளை நம்பிதான் இருக்கு. இந்தியாவும் அவர்களுடைய சந்தைகளில் ஒன்று. அவர்களுடைய பொருட்களை பயன்படுத்த நிப்பாட்டும். ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம், நம்ம நாட்டு பொருட்களை பயன்படுத்துங்க அப்படின்ட்டு. நம்ம நாடு தமிழ்நாடுங்க. தமிழ்நாட்டு மக்கள் வாழணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய பொருட்களை வாங்குங்க. பிற மாநிலத்துடைய பொருட்களையும் தவிர்க்க பாருங்க. அதோட பெப்சி, கொக்கோ கோலா, யூனிலிவர், ஐடிசி, இன்னும் பல நிறுவனங்கள் இருக்கு. அவற்றை முக்கியமா தடுக்க பாருங்க. நான் இப்போ சொன்ன 4 நிறுவனங்களோட பொருட்களை தான் நம்ம பெரும்பான்மையா வாங்கி குவிச்சிட்டு இருக்கோம். அதை வாங்குறத நிப்பாட்டினாலே எல்லாம் சரியாயிடும். நம்மளுடைய மக்களுடைய பொருட்களை நீங்க வாங்க ஆரம்பிச்ச உடனேயே நம்ம மக்களுடைய பொருளாதாரம் உயர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தமிழ்நாடும் உண்மையிலேயே தமிழர்கள் கையில இருக்கும். நம்ம நாட்டுடையவே நினைச்சிட்டு இருக்க பல நிறுவனங்கள் நம்ம நாட்டுடையவே இல்லை. இதுல பல வங்கிகளும் அடங்கும். அவைகள் என்னென்னு தேடி கண்டுபிடிங்க. அவற்றை பயன்படுத்துவதை நிப்பாட்டுங்க. ஜல்லிக்கட்டுக்கு எழுந்து நின்ன மாதிரி கொக்கோ கோலா, பெப்சி, யூனிலிவர், ஐடிசி இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு எதிராக எழுந்து நில்லுங்க. அதை நம்ம நாட்டில் தடை செய்யுங்க. சல்லிக்கட்டுக்கு ஆதரவா நம்மளால எழுந்து நிற்க முடியும்னா இதையும் நம்மளால நிச்சயமா செய்ய முடியும். ஒரு நாள் கண்டிப்பா நம்ம முழுமையா இவற்றுக்கு தடை விதிக்கிறோம். நம்ம சல்லிக்கட்டுக்காக தெருவில் எழுந்து நின்று போராடுறோம். அதே மாதிரி பீட்டாவுடைய கருத்துக்களும் மக்களை சென்றடைவதை நம்ம தடுத்தே ஆகணும். நான் ஏற்கனவே முகநூல் பக்கத்தை முடக்கியிருப்பாங்கன்னு தான் நினைச்சேன். இன்னும் அது இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. அதற்கான முயற்சி நம்ம செய்வோம்.
இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. சல்லிக்கட்டு முடிஞ்சா மல்லுக்கட்டு.